என்ன அப்பா ஆறுந்தால் என்னவா இவர் என்னவா என்ன விஷயமா என்னவா இவர் என்ன விஷயமா என்ன பிரச்சனையா அவருக்கு நாங்க தான் கேட்கணும் என்ன பிரச்சனை விட்டா மிக்கி கவனம் அப்பாக்கு பக்கத்துல நிக்கிறது கொஞ்சம் ஆள் பிரச்சனை போல கிடக்குதா கவனமா சரி வணக்கம் சேர்ந்து நில்லுங்க ஏன் தள்ளி தள்ளி நிப்பா சரி வணக்கம் என்னப்பா இங்க இல்ல கேக்குறேன் நான் இல்ல ஒரு விஷயம் கேக்குறேன் என்னைய விட அவர் தான் கொஞ்சம் வடிவா இருக்கிறார் போல கிடக்குன்னு அங்க வச்ச கண் வாங்காம பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சொல்லுங்க சரி என்ன விசேஷம் நடக்குது இங்க 70 எல்லாம் வச்சிருக்குது யாருக்கு 70 எனக்கு என்ன 70 மாதிரி தெரியலே 70 மாதிரி தெரியலே 18 சரி அம்மா கொஞ்சம் பிரச்சனை தானே சரி என்ன இன்னொன்று பேசுவோமோ இல்ல இன்னொன்று பேசுவோமோன்னு கேட்டேன் சரி என்னன்னு சொல்றது ஒரு சந்தோஷமான ஆளோட சந்திச்சிருக்கிறோம் போல இருக்குது நாங்க அப்படித்தான் சரி இன்னைக்கு உங்களுடைய 70வது பிறந்த நாளாமன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் உங்களுக்காக நிறைய பரிசுகள் யாரோ கொடுத்து விட்டுருக்குறாங்க சரியா முதலாவதா ஒரு பரிசை கொடுத்துருவோம் முக்கியமான பரிசை கொடுத்துருவோம் சரி எங்கட அவர் தான் தரப்போறாரு உங்களுக்கா சரி வினக்கட்டு வெளிக்கிட்டு வந்தவர் தரத்தானே வேணுமே சரி நான் நினைக்கிறேன் அதுல உங்களுக்கு பேச இனி ஒன்று பார்த்து கட்டி வச்சா கட்டி வைக்கிற ஆள் தான் வந்து நிக்கிதோ தெரியல ஒரே லவ்வா இருக்கு உங்களுக்கு வாங்கையும் சொல்லலாம் சரி அவருக்கு ஒரு ஆசை இருக்குது தானம்மா சரி அம்மாட்ட கொடுங்க அவருக்கு மீண்டும் ஒரு ஆசை ஒன்று இருக்கு போலாம் கிடக்குது சரி என்ன அம்மா என்ன மாமால் என்னன்னு சமாளிச்சு நீங்க 70 வரைக்கும் அதான் என்ன சொன்னீங்க நான் கேட்கல சரி இப்படி கேப்பேன் நீங்க அவரை சமாளிச்சீங்களா அவர் உங்களை சமாளிச்சதா நான் தான் சமாளிச்சது சரி கதை முடிஞ்சு சரி வந்து 70வது பிறந்த நாள் நான் ஒரு குடும்ப பிரச்சனையை ஏற்படுத்தி போட்டு போவேனாமே சரி அப்ப இன்னைக்கு உங்களோட 70வது பிறந்த நாளாமன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் யாரோ உங்களுக்கு முதலாவது அழகான பரிசு ஒன்று கொடுத்துருக்குறோம் அழகா ஒரு குபேரன் சிலை ஒன்று வந்திருக்கிறார் குபேரன் சும்மா வரையில வெறுங்கையோட வரையில காசோட வந்திருக்கிறார் எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்கிறார் எண்ணினாங்களே இல்லையே நான் கேட்டது போலதான் வெரி சாரி சரி உங்களுக்கு அதுல வந்து 70வது பிறந்த நாளாம் அப்ப 70,000 ரூபாய் பயந்துட்டீங்கன்னு ஆக்ஷன் கொஞ்சம் கூடவா இருக்கேன்னு சரி 70வது பிறந்த நாளுக்கு 70,000 ரூபாய் காசு கொண்டு வந்திருக்கிறாங்க யாரும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி யார் அனுப்பி இருப்பாங்க மகள் எங்க இருக்கிறா அப்ப இங்க பிள்ளைகள் இல்லையோ ஏன் நீங்க இப்ப பிரான்ஸுக்கு பிளைட் எடுத்தீங்க மகனும் செஞ்சிருப்பாரு மகன் எங்க இருக்கிறார் எங்க நிக்கிறார் மகன் எங்க நிக்கிறார் அந்த அவர் எனக்கு சொல்லிட்டார் 70,000 இல்லையா 700 ரூபாய் காசு தானே மாத்தி வச்சிருக்காரா எனக்கு பிள்ளைகள் நாங்கள் புரிஞ்சு பார்க்கலாதுங்க அப்ப ஏன் பிரான்ஸுக்கு பிளைட் எடுத்தீங்க நானும் இப்ப சொல்லலையே பிரிச்சு பார்த்ததுன்னு சொல்லி பிரிச்சு பார்க்க மாட்டீங்க சரி உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பரிசு அனுப்பல சரியா உண்மையாவே உங்களோட பிள்ளைகள் அனுப்பல இன்னொரு பரிசு இருக்கு அதை கொடுப்போமா சரி சரி இது என்னடா இது கேக்குன்னு சொல்றீங்க நீங்க ஆனா இந்த கேக் வந்து மிக்கி என்னெல்லாம் போட்டு வந்திருக்கு கேக்ல
என்ன இருக்கு கேக்ல? அழகான இதயம் எல்லாம் போட்டு ஹார்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கு இதயம். என்னப்பா இது? அம்மா என்ன போன் கதைக்கிறவரோ உங்களுக்கு தெரியாம அடிக்கடி? உங்களுக்கு தெரியாம போன் எதுவும் கதைக்கிறவரோ? இஞ்சி அதுவும் பாருங்க, அந்த என்னன்னு சொல்ற லவ்வருக்கு வர மாதிரி அந்த ஹார்ட் பீட் எல்லாம் போட்டு இந்த பாருங்க, அந்த கேக்க பாருங்க, வடிவா பாருங்க, இந்த ஹார்ட் பீட் எல்லாம் போட்டு வடிவா வந்திருக்குது. என்ன இல்ல நான் கேட்டேனா தானே, அடிக்கடி போன் கதைக்கிறவரோண்டு கேட்டனானோ இல்லையோ? இதுல கிடந்த போனை காணையிலையா தனக்கு டெலிபோன் வருமா? யாரோட கதைக்கிற நீங்க? இல்ல அது எல்லாமே அந்த விஷயம் எல்லாம் இல்ல. அங்க எல்லாம் இதயம் இதயமா வந்திருக்குது, கேக்குல குத்தி குத்தி வந்திருக்குது. என்ன பத்மினியா, சாவித்திரியா, சந்திரிகாவாமா? ஆரப்பா அது? சொல்லுங்க ஆரது என்ன கொழும்புலையோ? ஐயோ இது ஐயோ அரசியல் பிரச்சனையா? சரி, சந்திரிகாவிலேயும் ஒரு லவ் இருந்திருக்கு போல இருக்கு. எடுத்தோன்னு சந்திரிகான்றார். சரி, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாம்னு சொல்லி இந்த கேக் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க யாரோ. இன்னும் கொஞ்சம் பரிசுகளும் இருக்குது உங்களுக்கு கொடுக்க சொல்லி. சரியா? கொடுங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்டும் வந்திருக்கு. வாங்குங்க பாபா. சரி, அழகா உங்களுக்காக ஷர்ட்டும் சரமும் அனுப்பியிருக்கணும். என்ன பழக்கம், பக்கத்துல மனசிய வச்சுக்கொண்டு அவருக்கு ஒரு சாமானும் அனுப்பாம? என்னது விளங்கல? யார் ஒரு ஆள் அனுப்புந்தானே. இது எனக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இருக்குது. சரி, இன்னொரு கிஃப்டும் இருக்குது. சரியோ, ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்டை தரணும்னா நீங்க சரியா சொல்லணும் யார் இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பினதுன்னு. நண்பர்களும் இருக்கணும். கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ? என்ன கேர்ள் ஃப்ரெண்டோ? மருமக்கள். ஓகே, என்ன பெயர் மகளுக்கு? என்ன பெயர் மூத்தவங்க? பிரதா. பிருந்தன். நேரோஷா. என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையோ? ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையோ? பரவாயில்ல, ஓகே, செல்ல பிள்ளையா இருப்பான். சரி, இப்ப இதுல இவ்வளவு பேர் 6 பேர்ல யார் அனுப்பினேன்? எனக்கு ஒரு பதில் தான் வேணும். அந்த கதையெல்லாம் இல்ல, யாராவது ஒரு ஆளை சொல்லத்தானே வேணும். நீங்க இதுல நிக்கிற நீங்க எல்லாரும் பரிசு கொடுத்துட்டீங்களா அப்பாக்கு? ஒருத்தரும் கொடுக்கல. அடிப்பாவியலா, இனிதான் கொடுக்க போயிடும். அவை எல்லாரும் பரிசு வச்சிருக்கணும். இதார அனுப்பினது? எந்த ஊர்ல இருந்து வந்தது? அங்க இதயம் பறக்குதா? ஆறு என்ன எனக்கு மூன்றாவது மகள். என் மூன்றாவது மகள் மட்டும் வெளிநாட்டுல இருக்கிறா? அவ மட்டும்தான் வெளிநாட்டுல இருக்கிறா. பிராமக்கள். ஓகே, வேற ஒரு தரம் இல்ல? ஷுவரா வேற ஒரு தரம் இல்ல? சத்தியமா இல்ல? சரி, இதுக்குள்ள ஒரு பரிசு இருக்குது. அம்மா என்ன இருக்கோ தெரியல, பாருங்க. எதுவும் என்ன வந்திருக்கோ தெரியல, யார் அனுப்பினு தெரியல. என்ன வந்திருக்குமாப்பா? பயமாவும் கிடக்கு. என்ன பேரெல்லாம் அடிச்சிருக்கு. பாப்பா என்னன்னு வந்திருக்கு. அட இங்க பாருங்க, ஆரப்பா அந்த சிங்கம். ஆறு அந்த சிங்கம். போடு. எனக்கு வந்தத கொஞ்ச நேரமும் கையில வச்சிருக்காது. எப்பா போடு. சரி, போட்டுடுங்க போட்டுடுங்க. அதுதானே,
நாங்க போடாத சங்கிலியா என்ன அப்படிதான் என்ன எல்லாருக்கும் அது இருக்கும் இல்லாம போயிடும் எல்லாத்தையும் என்ன இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் நாங்க போடாத சங்கிலியா என்ன சரி ஓகே இன்னைக்கு அழகா சிங்கம் 2-ஆ 1-ஆ சிங்கம் 3-ஆ 4-ஆ டூக்கிடமே இல்ல சரி எனக்கு சொல்லுங்க ஏன் உங்களுக்கு அந்த சிங்கம் என்று பேர் வந்தது சிங்கராசா தான் ராசாவை கட் பண்ணி சிங்கம் கூப்பிடுறது நல்லா இருக்குது உண்மையா என்ன உண்மைதானே பேர் தானே ஆனா என்னன்னு சொல்ற பேருக்கு ஏத்த மாதிரியே கம்பீரமான கதையும் சந்தோஷமான கதையும் சிங்கம் இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது அடக்கண்டு தோல்ல கை போட்டானா சரி நான் இப்ப சொல்லல இன்றைக்கு உங்களை ஒருத்தரும் பிரிச்சும் பார்க்கல இன்றைக்கு ஆசையா உங்களுக்கு யாரோ பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க கடைசி பரிசு ஒன்று இருக்குது கடைசி இல்ல இந்த சர்ப்ரைஸ்ல கடைசி பரிசு சரி என்ன இருக்குன்னு அதுல ஒன்று நான் போட இல்லை பேர் ஒன்று மனது இல்லை சரி பாப்பமா என்ன இருக்குன்னு சரி ஓபன் பண்ணுங்க இது அந்த எவர் அந்த போன் கதைக்கிற ஆளோட சேர்ந்த படமா தான் இருக்குமா அடிக்கடி உங்களுக்கு தெரியாம போன் கதைக்கிற ஆளோட சேர்ந்த படம் போல 6 இந்த சின்ன படியன் இந்த சின்ன படியன் சரி இன்றைக்கு யார் அனுப்பி இருக்கிறாங்க உளம் கனிந்து வாழ்த்தும் யாரு யார்கிட்ட படம் இருக்கு கீழே கீழே மகள் எல்லாத்தையும் கொடுத்த நீங்க சிங்கத்துக்கு ஏன் கண்ணாடி கொடுக்கல நீங்க சரி இன்னைக்கு உங்களுக்கு அன்பாக நான் சொல்லவே தேவையில்லை என்று நினைக்கிறேன் உங்களுடைய மகள் என்ன மருமகன் மால்மருகன் மகள் லிபின்தனா அண்ட் இன்னொரு ஆள் ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கு ஒரு பொம்பளை ஒரு ஆள் யார் அது முக்கியமான பொம்பளை பெரிய பொம்பளை ஒரு ஆள் ஆறு அந்த பொம்பளை என்னன்னா உடனே குழம்புறது சரி உங்களோட பேத்தி ஆதினி பிரான்ஸ்ல இருந்து உங்களோட மருமகன் மால்மருகன் மற்றது லிவிந்தனா அண்ட் ஆதினி உங்களுடைய பேத்தி அன்பாக எங்களோட தாத்தாண்டா கூப்பிடுறேன் 70வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தான்னு சொல்லி போட்டு உங்களுக்கு பெரிய ஒரு ஃப்ரேமும் கொடுத்து மாப்பிள்ளை பொம்பளை மாதிரி அழகா ஒரு ஃப்ரேமும் செஞ்சு அனுப்பி மாப்பிள்ளைக்கு போட்ட மாதிரி செயினும் செஞ்சு போட்டு உங்களுக்காக அன்பாக உங்களோட மகள் மருமகன் பேத்தி எல்லாரும் சேர்ந்து இந்த பரிசுகளை அனுப்பியிருக்கணும் சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷம் நிறைய சந்தோஷம் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய மகளுக்கு மருமகனுக்கு பேத்திக்கெல்லாம் இந்த பரிசெல்லாம் அனுப்பி சந்தோஷப்படுத்தினதுக்கு அதானே அப்பதானே அடுத்த பிறந்த நாளுக்கு 75க்கும் வரும் என்ன சொல்ல போறீங்க இவ்வளவு அனுப்பினது சந்தோஷமா இருக்கா உங்களோட பேத்திக்கு எனக்கு இவ்வளவு அனுப்பினதுக்கு பேத்தி கதைச்சு போட்டா அதான் நீ தாத்தாட பிறந்த நாளுக்கு கதைக்காம பிறகு என்ன சரி ஓகே என்ன சொல்ல போறீங்க பேத்திக்கு இந்த பரிசெல்லாம் அனுப்பினதுக்கு சங்கிலி அனுப்பினதுக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி தான் சொல்லணும் சரி இப்ப நாங்க என்ன செய்வோம்டா எல்லாம் நீங்க ஏற்கனவே அது வைக்கலாம் சரி கேக் வெட்டுவோமா இது ஆட்ட கேக் வெட்ட போறீங்க ஆறு அனுப்பின கேக் இது சரி ஹாப்பி கண்ணாடியா கொடுத்துட்டோ நீங்க சொல்லணும் இல்ல இது வந்து உங்களுடைய மகள் லிவிந்தனா மட்டும்தானே லிவிந்தனா குடும்பத்திட்ட இருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பான்னு சொல்லி போட்டு அப்படியே தங்களோட இதயத்தை எல்லாம் எடுத்து அதுல குத்தி 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 உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் தங்களோட அன்பை வந்து இன்றைக்கு இந்த வகையில வெளிப்படுத்தி இருக்கணும் உங்களை சந்தோஷமா இருக்கணுமா ஒரு கொஞ்ச நேரம் அவைய போய் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா இப்ப வெட்டுவோமா கேக்க சந்தோஷமா பேத்தின்ற கேக் ஸ்பெஷலா சரி ஆதினின்ற கேக்க வெட்டுவோமா சரி வெட்டுங்க
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Appa. Happy birthday to you. அம்மா தீதி விடுங்க அப்பா. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாப்பிடு, சாப்பிடணும், வாய மூடிட்டு நிக்க கூடாது. பேத்தின்ற கேக் சாப்பிடாம அப்புறம் என்ன? சரி சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா? நாங்க போயிட்டு வரவோம். சரி, நாங்க போக முதல்ல இப்ப இன்னொரு விஷயம் செய்ய போறீங்க. இந்த இவருக்கு வந்த வேலை கொடுக்கணுமில்ல, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்காம அவருக்கு. சரியோ? சரியான விருப்பமா இருக்கா? அவரோட சேர்ந்து நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. சரியா? ஏனேலாது இப்படி சந்திரிகாவை நினைச்சு ஆடுங்க. சரியா? ஓகே, ஆடுவோமா?